மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 41. தீப்தியின் கையை பிடித்து அவள் விரல்களில் மென்மையாக முத்தம் வைத்து கொண்டிருந்தான் சேகர். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தீப்தி. அதுக்கு தான் சொன்னேன், பேபி பிறந்து நம்ம வீட்டுக்கு நான் வர்ற வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணிடுன்னு. அது சரி வராது. ஏன் சரி வராது? வராதுன்னா வராது, விடேன், அழுத்தமான வார்த்தைகளில் கோரினான் சேகர். இவ்வளோ அடமெண்டா இருக்கிறதுக்கு எதுக்கு டைலாக் எல்லாம் பேசணும்? அப்போ மிஸ் பண்ணா பண்ணேன்னு சொல்லக்கூடாதா? கூடாது. சரி, சொல்லலை என்றான் சிடுசிடுப்பாக. இப்படி சிடுசிடுன்னு பேசுறதுக்கு தான் வந்தியா? முதல்ல ஆரம்பிச்சது நீதான். தீப்தி அதற்கு பதில் சொல்லும் முன் கையில் ஜூஸ் கிளாஸ்களோடு அறைக்குள் வந்தார் துஷாரா, தீப்தியின் அம்மா. அவசரமாக தீப்தியிடம் இருந்து விலகி தள்ளி அமர்ந்தான் சேகர். ஒய் சேகர், யூ கேரி ஆன், நான் ஜூஸ் கொடுத்துட்டு போயிடுறேன். நந்தி மாதிரி இங்கேயே இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு ஏதோ பெரிய நகைச்சுவையை சொன்னது போல் அவரே சிரித்து கொண்டார். சேகருக்கு எரிச்சலாக வந்தது. கஷ்டப்பட்டு உள்ளுக்குள் அடக்கி கொண்டான். அவர் சென்ற பின், ஃபேஸை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சாதான் என்ன என்றாள் தீப்தி. அவங்க சொன்ன ஜோக்குக்கு அவங்க மட்டும்தான் சிரிக்கணும். சிரிப்பு வரலன்னாலும் ஒரு டீசன்சிக்காகவாச்சும் சிரிச்சிருக்கலாம். டீசன்சி? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கும், டோர் நாக் பண்ணிட்டு வரணுன்ற டீசன்சி முதல்ல அவங்களுக்கு இருக்கா? ஷட்டப் சேகர், இது அவங்க வீடு. இப்போ சொன்ன பாத்தியா, இது அவங்க வீடு. ஃபாதர், இந்த வார்த்தைக்கு தான் இங்கே நான் ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், புரியுதா? நான் ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அதை ஏன் நீ குதர்க்கமாக யோசிக்கிற? ஜஸ்ட் பேச்சு தான் லாஸ்ட்டில் பிரச்சனையாக வந்து நிற்கும். வேண்டாம் சாமி. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்கிற? நம்ம வீட்டுக்கு வா, வேலைக்கு ஆள் போட்டுக்கலாம். இங்கேயும் குக்கு தானே சமைக்கிறாங்க. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலையே. பட் இங்கே மம்மி என் கூடவே இருக்காங்க, என் கூட பேசுகிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கே அப்படியா? நீ ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வரைக்கும் நான் யார்கிட்ட பேச முடியும்? இதெல்லாம் ஒரு விஷயமா? நீயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. சேகர், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ கான்ட் பி அலோன். இத்தனை மாதம் நான் ஏதாச்சும் சொன்னேனா? திஸ் இஸ் தி க்ரூஷியல் மந்த்தா. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. திடீர்னு பெயின் வந்துட்டா நான் தான் சஃபர் பண்ணுவேன். யாரும் இல்லாமல் இருந்தால் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் தான். பட் என் மம்மி டாடி இருக்கும்போது நான் ஏன் அப்படி தனியாக கஷ்டப்படணும்? அவன் பதில் சொல்லவில்லை. சேகர், நான் என் மம்மி டாடி தான் வேணும்னு சொல்லலை. உன் வீட்டில் உன் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்து. என்னை கொண்டு போய் அங்கே உங்கள் வீட்டில் விடு. நான் அங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வில்லேஜ்னு எல்லாம் சண்டை போட மாட்டேன். உச்சுக்கொட்டி நெற்றியை கைகளால் தாங்கி அமர்ந்து கொண்டான். நீ தான் எதுக்கும் ஒத்தம் வரமாட்டேங்கிற சேகர். சரி விடு, வீட்டில் பேசுகிறேன். எப்போ? இன்னும் 20 நாளில் செந்திலுக்கு ரிசப்ஷன் இருக்குது. அதுக்கு அம்மா வர சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. செந்திலுக்கு ரிசப்ஷனா? அவனுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவள் முகம் பார்க்காமல் கோரினான். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா? ஏன் என்கிட்ட சொல்லலை? அவன் படிப்பை முடிச்சிட்டானா என்ன? ஏன் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணாங்க? இவன் கல்யாணத்துக்கும் உன்னை கூப்பிடலையா? இல்லை நீ போகலையா? இனஃப் தீப்தி, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்ப? ஒன்னொன்னா கேட்கவா? பதில் சொல்றியா? கண்களை மூடி ஆழ்ந்த மூச்செடுத்தான் சேகர். ஏதோ ஒரு பிரச்சனை போல அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் நடந்ததுனால எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓ, உன் அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சா அது தப்பு இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அது தப்பா? இப்படி கேட்டுதான் அம்மா அப்பாவை சரி கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கும் இந்த மாதிரி ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ண சொல்லு. அவளை அழுத்தமாக பார்த்தான். அதுக்கு என்ன, பண்ண சொல்லலாம். நாம் 2 பேரும் குழந்தையோட போய் ஸ்டேஜில் நிற்கலாம், காட்டமாக கூறினான். இப்போ இந்த பேபி தான் உனக்கு ப்ராப்ளம் இல்லை? எஸ், அஃப்கோர்ஸ். அம்மாவும் அப்படித்தான் ஃபீல் பண்ணுறாங்க. தீப்தி மட்டும் வர முடிகிற நிலமையில் இருந்திருந்தா உங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது பேசி 2 பேருக்கும் சேர்த்து ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ண முடியும்னு வருத்தப்பட்டாங்க. அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், அவசரப்பட வேண்டாம்னு. ஓஹோ, கிண்டலாக சிரித்தாள். நான் மட்டும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனா உங்கள் அம்மா மட்டும் மனசு இறங்கி உன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க எப்போ இருந்து உன்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னு. நான் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், ஆனால் எப்போவும் நீ அதை அக்செப்ட் பண்ண மாட்ட. அவள் சொல்வதில் இருந்த உண்மை புரிய அமைதியாக இருந்தான்.
நீ நடந்துக்கிற போக்க பார்த்தா பயமா இருக்கு சேகர். பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நீ அதை கேர் பண்ணுவியா மாட்டியானா எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். விழியோரம் கண்ணீர் துளியோடு முகத்தை திருப்பி சுவற்றை வெறித்தபடி கூறினாள். ஏய் தீப்தி, ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்றவாறே வந்து அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்கச் செய்தான். வர வர நீ ரொம்ப கோபப்படுற, செல்லமாக சினுங்கினாள். நீ மட்டும்தான் என்னை மிஸ் பண்ணியா? நானும் மிஸ் பண்ணி இருப்பேன்னு உனக்கு தோணலையா? வந்த உடனே சண்டை போட ஆரம்பிக்கிற. சரி, நானும் உன்கிட்ட பதிலுக்கு பதில் பேசியிருக்கக்கூடாது. சாரி. போதுமா? கொஞ்சம் சிரியேன். கண்கள் சுருக்கி அவள் கெஞ்சியதில் அவன் கோபமெல்லாம் பஞ்சாக பறந்து போனது. சிரித்து கொண்டே அவள் கன்னத்தில் முத்தங்கள் வைத்தான். சட்டென்று நிறுத்தி, இரு, டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். உன் மம்மி வந்துட்டாங்கன்னா கஷ்டம் என்று விட்டு சென்றான். அவங்க வந்ததுனால தான் நீ சண்டையை ஸ்டாப் பண்ண, இல்லைன்னா நீ அடுத்தடுத்து ஒரு சண்டையை ஆரம்பிச்சிருப்ப. சரிம்மா, என் தப்பு தான், ஒத்துக்கிறேன். நாம சண்டை போடுறப்போ மட்டும் கதவை லாக் பண்ணாம வச்சுக்கலாம். கொஞ்சம் போது லாக் பண்ணிக்கலாம், ஓகேவா? அவள் கலகலவென சிரிக்க சந்தோஷமாக அவளை அணைத்து கொண்டான் சேகர். மலரும் தளிரும் சமையலறையில் வேலையாக இருக்க அங்கே வந்தான் செந்தில். வாடா, என்ன இந்த பக்கம்? ஏதாச்சும் வேணுமா? மலர் கேட்டாள். ஒன்றும் இல்லடி, சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னையா என்றவள் பக்கவாட்டில் திரும்பி தளிரை பார்க்க அவளோ பார்வையை தழைத்து கொண்டிருந்தாள். அவள் கன்னங்கள் கொஞ்சமாக சிவந்து இருந்தன. ரைட்டு, நீ நடத்துடா ராஜா. மலரின் கழுத்தோடு ஒரு கையை சுற்றி அணைத்தபடி அவள் தோளில் தன் நாடியை படித்தான். இன்னைக்கு ஏன் சுடிதார் போட்டிருக்க? ஏண்டா, நான் போடக்கூடாதா? எனக்கு என்ன வயசா ஆகிடுச்சு? வீட்டில் பெரியவங்களே ஒன்றும் சொல்கிறதில்ல, உனக்கு என்னடா? அதுக்கு சொல்லலடி, நீ சாரியில் அழகா இருப்ப, அதான் கேட்டேன். மாமா நான் எப்படி இருந்தாலும் அழகுன்னு தான் சொல்லும். உன் கண்ணுக்கு நான் அழகா இல்லைனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரி, கோபப்படாத. மலரு, மாமா டீ கேட்டாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றாள் தளிர். சரி, போயிட்டு வா. ஏய், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போ, எனக்கு காய் நறுக்கவே இன்னும் நேரமாகும். நடுவில் அதை வேற பார்த்துக்க முடியாது. சரி மலரு. மலரின் கழுத்திலிருந்து கையை எடுத்து விட்டு செந்தில் நகர சட்டென்று அவன் கழுத்தில் கத்தியை வைத்தாள் மலர். எங்க நழுவுற? அவ பின்னாடி போன கொன்னுடுவேன். அவள் மிரட்ட, ஹிஹி, இல்ல மலரு, மேடையில் ஏறி உட்கார வந்த, வேற ஒன்றும் இல்லை என்றான். அப்போ போய் உட்காரு. வேறு வழியின்றி அவன் சென்று அமர்ந்தான். தக்காளி நறுக்கணுமா? கட் பண்ணி தரவா? ஒரு தட்டையும் கத்தியையும் அவன் அருகில் வைத்தாள். சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டா உடனே வேலை வாங்குறாளே ராட்சசி, மனதிற்குள் புலம்பிக் கொண்டே நறுக்க தொடங்கினான். டீ கொடுத்துட்டு வர இவ்வளோ நேரமா? ஆஃப் பண்ணிட்டாவது போயிருக்கலாம் இல்ல, அடிப்பிடிக்க போகுது. தளிரை திட்டிக் கொண்டே கிளறிவிட்டாள். வேகமாக உள்ளே நுழைந்தாள் தளிர். சாரி, அடிப்பிடிச்சிருச்சா? இன்னும் இல்லை, கொஞ்சம் விட்டிருந்தா என்று சொல்லி கொண்டிருந்தவள் செந்திலின் நிலைத்த பார்வையை தொடர்ந்து பார்த்தவள் பெரியதாக திகைத்தாள். அப்போதுதான் தளிரை கவனித்தாள். ஏய், நீ சுடிதானே போட்டிருந்த, ஏன் புடவை மாத்தின என்றாள் அதட்டலாக. அது வந்து டீ கொஞ்சம் மேலே சிந்திரிச்சு மலரு, அதான் ரூமுக்கு போய் மாத்திட்டு வந்தேன் என்றாள் மெல்லிய குரலில். செந்திலின் இதழில் புன்னகை அரும்பியது. ஓஹோ, அப்போ சாரியில் அழகா இருப்பேன்னு சார் சொன்னது என்ன இல்லையா, உன்னையா? தளிரோ பதில் சொல்லாமல் மலருக்கு முதுகை காட்டி திரும்பிக் கொண்டாள். நீ படுற வெக்கம் முதுகில் கூட தெரியுதுடி என்று சொல்லி கிண்டலாக சிரித்தாள். செந்தில் அவளையே பார்த்து கொண்டிருக்க, மவனே அங்க என்ன பார்வை, தக்காளியை கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா சைட்டடி என்றாள். அவனும் சின்ன சிரிப்போட அவசரமாக வேலையை முடித்துவிட்டு, இப்போ போகவா என்றான். ஏண்டா இப்படி ஓடுற? இந்த குடமிளகாயை நறுக்கி கொடு அவன் முறைத்தான். இப்போ எதுக்கு முறைக்கிற? இங்கேயே இருந்தால் சைட் அடிக்க வசதியாக இருக்கும்னு சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம். தன் தோள்களை குலுக்கினாள். அவனோ கண்டுகொள்ளாமல் சென்றான். 2 அடி நகர்ந்தவன் அப்படியே ரிவர்ஸில் வந்து தளிரின் பின்னலை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்துவிட்டு வேகமாக சென்று விட்டான். அவன் செயலில் இருவரும் சிலையாக உறைந்து நின்றனர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.